கர்த்தர் நல்லவர். எவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும், என்னதான் கொடைச்சல் வந்தாலும், என்னதான் பிசாசு வந்து 4 இலைய கொடியிலேருந்து பிடுங்கி போட்டாலும், என்னதான் கொடியை பிளேடை வச்சு சுரண்டுனாலும், கொடி செடியை விட்டு போயிடக்கூடாது. ஆமென். கொடி மட்டும் செடியை விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா அவன் 4 இலையை பிடுங்கி போடுறதும், 2 பழத்தை பிச்சிங்கிட்டு வெளியே போடுறதும், பிளேடை எடுத்துட்டு கொடியை கீறுறதும் நோக்கம் என்னன்னா செடியை விட்டு கொடி போயிடணுமா. இதுதான் அந்த லக்கு, இதுதான் அந்த எண்ணம், இதுதான் அந்த தாட்டு. இதுக்குத்தான் யோபுங்கிற கொடியில இருக்கிறதெல்லாம் பிடுங்கினா. ஆண்டவரை தூசிப்பான், செடிய நல்லா 4 வார்த்தை நாக்கு பிடுங்க சாகிற மாதிரி கேட்டுட்டு இவன் யோபு நம்மகிட்ட வந்துருவான் அப்படின்ட்டு யோபுங்கிற கொடிட்ட இவன் வேலை காமிச்சான். இந்த யோபுங்கிற கொடி சொல்லிருச்சு, செடி என்னை கொண்டு போட்டாலும் செடி விட்டு நான் போக மாட்டேன்ருச்சு. ஆமேன். அதனால இரட்டத்தனையான ஆசீர்வாதம் அது நமக்கு முன்மாதிரியா பைபிள்ல பதிவாயிருச்சு. யோபுக்கே தெரியாது நம்ம வாழ்க்கைய காலாங்காலமா மனிதர்கள் படிப்பார்கள் அப்படின்ட்டு. யோபுக்கே தெரியாத ஒரு விஷயம். யோபு இயல்பா இயற்கையா அவனுடைய விசுவாசத்துல, அவனுடைய பலத்துல, அவனுடைய தாட்ல, பார்வையில அவன் வாழ்ந்துட்டு போனான். ஆனா ஆண்டவர் ரொம்ப கேர்ஃபுல்லா அவன் வாழ்க்கையெல்லாம் பதிவு செய்யுங்க. பின்னாடி ஒரு கூட்டம் வருது, அதுகளுக்கு புரிய மாட்டேங்குது, எழுதி வை, ரெக்கார்ட் பண்ணார். ஆமேன். அது மாதிரி பவுலுடைய வாழ்க்கைய பதிவு செய்வாங்கன்ட்டு பவுலுக்கே தெரியாது. பவுல் வாழ்ந்துட்டு போயிட்டாரு. ஆமேன். நம்ம வாழ்ற வாழ்க்கைய பதிவு செய்வாங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. தேவன் பதிவு செய்வார். ஆமேன். தேவன் பதிவு செய்யற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும். அவர் பதிவு செய்யறதுக்காக வாழ்க்கை இருக்கக்கூடாது. பதிவு செய்யற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த புத்தகத்துல பதிவு செஞ்சிருவாரு. ஆமேன். ஆமேன். அடுத்த ஆள் விசுவாசத்துல நம்ம வண்டியை ஓட்டலாம். எங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா நாங்கள் அவர்கிட்ட ப்ரேயர் பண்ண சொல்லுவோம். ஜெப கோபுரம் அவர்கிட்ட கால் பண்ணி சொன்னா போதும், எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவார். சரி, அப்புறம் இது என்னது? அவங்க விசுவாசத்துல இவங்க வாழ்க்கையை ஓட்டுறது. இவங்க பிரச்சனை இவங்களுடையது. ஆனா பிரச்சனை தீர விசுவாசம் யார் விசுவாசிக்கணுமா? அவங்க விசுவாசிக்கணுமா? அவங்க விசுவாசத்துல இவங்க வாழ்க்கையை ஓட்ட பார்க்கறது ஓட்டலாம். அடுத்த விசுவாசத்துல நம்ம வண்டியை ஓட்டலாம் தான், ஆனா ரொம்ப காலம் ஓட்ட முடியாது. பி கேர்ஃபுல். ரொம்ப காலம் ஓட்ட முடியாது. அவர் என் அண்ணங்க, எனக்கு ஒரு கஷ்டம்னா உடனே பாருங்களேன் 10 ரூபா கொடுத்து உதவுவார். தப்பு இல்லை. ஆனால் அண்ணன் நம்பியே நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது. ஆமேன். அப்போ நம்மகிட்ட விசுவாசம் இல்லாத போது, நமக்குள்ள விசுவாசம் தடுமாறும் போது, நம்ம செபிக்க கூட நம்மகிட்ட ஃபெய்த் இல்லையே அப்படின்னு தவிக்கும் போது, பிரதர் கொஞ்சம் செபிச்சுக்குங்க, தப்பு இல்லை. ஏதாவது நாங்கள் ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் கொடுத்துருவோம், அவங்க ஜெபிச்சுக்குவாங்க, நாங்கள் வந்து டிவி பார்ப்போம். இது வந்து அடுத்த ஆள் விசுவாசத்தில் வண்டியை ஓட்டுறது. இதெல்லாம் ரொம்ப காலம் ஓடாது. உண்மையை சொல்கிறேன், அனுபவிச்சு சொல்கிறேன், இதெல்லாம் ஓடாது. அடுத்தால நம்பி நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்குனீங்கன்னா நிற்க மாட்டீங்க. தொடங்கலாம், நிற்க முடியாது. ஆமேன். அப்போ என் கையில் 10 காசு இருந்தால் தான் தம்பி அவசரத்துக்கு அது எனக்கு உதவும். ஓன்ட்ட 10,000 இருக்கட்டும், இப்போ எனக்கு உதவி செய்யாதே, இப்போ உனக்கு ஃபோன் பண்ணி கேட்க முடியுமா நான்? ஆமேன். அப்போ எப்பயுமே நம்ம கையில் 10 ரூபா இருக்குங்கிற மாதிரியே எப்பவுமே நம்ம மனசுல 10 விசுவாசம் இருக்கணும், நம்மகிட்ட இருக்கணும். நம்ம விசுவாசம் தான் நமக்கு உதவி செய்யும், நம்ம கை தான் நமக்கு உதவி செய்யும். அடுத்த கையே ஏந்திட்டு இருந்தா வேலைக்காகாது, ஓட்ட முடியாதுன்னு சொல்ல வரேன். வேலைக்கு ஆகும். நீடித்து நீங்க ஆவிக்கிற வாழ்க்கைய சத்தியமா ஓட்ட முடியாது. ஆபத்துல அவசரத்துல நம்ம விசுவாசம் நமக்கு உதவி செய்யும். நம்ம விசுவாசம் தான் நமக்கு உதவி செய்யுங்கிறதே தெரியாம வாழ்ந்தா எப்படி? ஆமேன். அதனால ஜெபத்துக்கு ஒரு ஆளை நாடுறது தவறு இல்லை, பட் இட் இஸ் நாட் பெர்மனன்ட். அது நிரந்தரமா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இன்னும் வாழ தெரியாத குழந்தைன்னு அர்த்தம். ஆமேன். நான் சொல்லி கேட்கலன்னா அந்த ஆள் சொல்லி என்ன கேட்கணும்? அவரு என்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி திமிரு பிடிச்சவன் நான். இது என்ன திமிரு? நான் யார் தலையும் கை வைக்க யார் கையும் தள்ள வைக்க கொடுக்க மாட்டேன் தலையை. என்ன நான் என்னுடைய கான்செப்ட், நான் சொல்லி அவர் கேட்கல, அவர் சொன்னாதான் கேட்பார் அப்படின்னா அப்படி ஒரு காரியமே எனக்கு வேணாம்.
எனக்கு வேண்டாங்கிறேன். எதுக்கு? ஆமீன். இதுதான் அந்த உரிமை. நான் உன் பிள்ளையா, நான் கேட்கிறேன், எனக்கு கொடுங்க. அதுன்னு அவர் மூலமா என்னது இது? வேணா சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். பட் அவர் மெயின் கிடையாது. எனக்கு நான் சொன்னா நீங்க கேட்கணும். முடியுமா முடியாதா சொல்லுங்க எனக்கு. இப்பெல்லாம் அவங்ககிட்ட பேசுறதுனாலதான் அள்ளி கொடுக்குறாரு. உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க அப்பானா நான் பிள்ளை நான் உங்கள்கிட்ட கேட்கணுமா, இன்னொரு வரணுமா? நான் எப்படி இது எனக்கு கதை புரியலன்பேன். ஆமீன். அப்ப இந்த உரிமையை விட்டு கொடுக்காம, என்னட்டு இருக்கிற விசுவாசத்தை விட்டு கொடுக்காம, ஆண்டவரோட அந்த பயணிக்கிற அந்த பயணம் தான் நடத்தி கொண்டு போயிட்டே இருக்கு. ஆமீன். யாரையும் டிபெண்ட் பண்ணி நான் இல்லை ஆண்டவரே, நீங்க இருக்கீங்க, என் விசுவாசம் இருக்கு, நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். அவங்க இருக்கிறாங்க, அவங்க விசுவாசம், அதெல்லாம் ரெண்டாவது மூணாவது இருந்து போட்டோம். அவர்கிட்ட இருக்கிற காசு அவருக்கு உதவி செய்யும், எனக்கு என்ன செய்யும்? ஆமீன். அப்ப அடுத்தாள் விசுவாசத்துல நம்ம வண்டியை ஓட்டலாம் தான், ஆனா ரொம்ப காலம் ஓட்ட முடியாது. நமக்குன்னு சொந்தமா விசுவாசம் இருந்தா தான் நம்ம கதை ரொம்ப நாள் ஓடும். புரிஞ்சுக்கங்க.